செய்வன 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 பலரோட மென்டாலிட்டி என்னன்னா, எனக்கு செய்வன இருக்கு செய்வன இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் எல்லாராலையும் செய்வனை செய்ய முடியாது. பல பேருக்கு செய்வினைங்கிறது ஒண்ணு கிடையாது. நீங்க தெய்வத்த சரியா கும்பிட்டு, வீட்ல தீபம் விளக்கேத்தி, நீங்க தூப தீபம் காட்டி வழிபட்டாவே, உங்களுக்கு எந்த மாந்திரீக பாதிப்பும் வராதுதான் உண்மை. அத மீறி ஒண்ணு இருக்கு ஆட்டி படிக்கிறதுனா, அப்போ ஒரு நல்ல மாந்திரீகத்தை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு இருக்க கால ஓட்டத்துல காலையில எந்திரிச்சா எங்கடா போலாம், எங்கடா சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அவனுக்கு 1008 பிரச்சனையில ஓடிட்டு. இதை மீறி ஒருத்தனுக்கு போய் அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து, அவனோட முடி எடுத்துட்டு வந்து, இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் இன்னைக்கு ஒரு 6 வருஷ காலமா வராகி எல்லாரும் வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு நான் தான் முதல்ல முன்னேற்பாட பண்ணேன். நான் தான் வீட்டில் வச்சு கும்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கும் பல பேர் வீட்டில் வச்சு வராகி கும்பிட்டு யார் வாழ்க்கையில் என்ன கெட்டு போயிட்டாங்க. ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, மறைமொழியாளர் வராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். அண்மை நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி வணக்கம் சார். இப்போ மாந்திரிகம் நீங்க சொன்னீங்க. மாந்திரிகத்துல நிறைய ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்கலாம். பட் அதுல பேசிக்கா நான் பாக்குறேன். இப்போ எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா உடம்பு டயர்டா இருக்கும், உனக்கு கண் திஷ்டின்னு சொல்லுவாங்க, உன் மேல கண் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ கண் திஷ்டி அப்படின்னு இருக்கிறதுல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம மேல கண் வச்சுட்டாங்க அப்படின்றதெல்லாம்? இப்போ நம்ம ஒரு வீட்டை வந்து புண்ணியார்ஜனை பண்ணுறோம். இப்போ ஒரு ஒரு கட்டிட்டு அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டியிருப்பான். அன்னைக்கு புண்ணியார்ஜனை பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் அந்த குடும்பமே எல்லாமே படுத்து கிடக்கிற உண்டு. அதான் உடம்பு நிறைய கேள்விப்பட்டேன். சில சில என்ன ஒரு பழமொழி இருக்குன்னா, ஒருத்தங்க யாருன்னா கல்லடி பட்டாலும் ஒருத்தனோட கண்ணடி படக்கூடாதும்பாங்க, ஒருத்தனோட வாயில் இருக்கக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பலிதம் இருக்கா, இல்லை அவங்க சொன்னாவோ இல்லை அவங்க பார்த்தாவோ அதுக்குண்டான பாதிப்பு இருக்கான்னா இருக்கு. ஒரு சிலரோட எண்ண அலைகள் தானே. அவங்களோட எண்ணம், அவங்களோட பார்வைங்கிறது என்ன, இவன் நல்லா இருக்கானே நல்லா இருக்கானா, நம்ம கூட இருக்கவன் தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். வேற யாரும் நல்லா இருக்க இதுதான் விஷயம். இப்போ இந்த கண் திருஷ்டியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பாதிக்குதுன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உடம்பு சோம்பலை போட்டு நம்மளை உடம்பை முறிக்கிற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா அங்கே யாராவது ஒரு சிலர் வந்து நோய்வாய்ப்படுறதோ, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு சில இன்னல்கள், இல்லை சண்டை சச்சரவுகள் வரதோ, இது இயல்பாகவே இருக்கும். இல்லை இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும். குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும். நல்லா இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும். அப்போ நாய் சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஊழ விட்டுட்டு இருக்கும். இல்லைன்னா பள்ளி ஏதாவது இறந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செய்வினை கோளாறு அந்த இதுக்குள்ளே போயிடும். கண்டிஸ்ட்ரினாவே நமக்கு அன்னைக்கே அந்த அதுக்குண்டான பாதிப்புங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிக்கலை வந்து ஏதோ நோய்பாடுபடுறதோ, காய்ச்சல் வந்ததோ, இல்லைன்னா நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னுட்டு அடைகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லைன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். ஒரு நம்ம கருப்பு பால் சாம்பிராணி கூட கொஞ்சம் வெண்கடுகு போட்டு உங்கள் சாமி ரூமோ உங்களோட வீடை சுற்றி நீங்கள் இது போட்டிங்கனாவே இதுவே போதும். உங்களுக்கு மற்றவங்க யார் என்ன திசை இருந்தாலும், என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இதுவே எடுத்துரும். ஓகே. அதே போல இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்ல சுப நிகழ்வே நடக்காது. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்ல செல்வமே சேராது. இதுக்கும் செய்வினைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல ஒரு விஷயத்த நான் இங்க கிளியர் பண்ண வேணும்னா, செய்வன 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 செய்வனன்ட்டு எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒண்ணு செய்வன பண்ணிருவாங்க, இல்ல செய்வன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பலரோட மென்டாலிட்டி என்னன்னா, எனக்கு செய்வன இருக்கு செய்வன இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் எல்லாராலையும் செய்வனை செய்ய முடியாது. சும்மா போற போக்குல நீங்க போய் நான் அங்க குறி கேட்டேன், அதை கேட்டேன், எனக்கு செய்வன இருக்குன்னு. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா எல்லாராலையும் எல்லாருக்கும் செய்வனை செய்ய முடியாது. செய்வன செய்யணும்னா அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ தேவை. தலைமுடியோ, காலடி மண்ணோ, ட்ரெஸ்ஸோ தேவை. இதெல்லாம் வச்சு ஒருத்தர் செய்வன செய்யறதுக்கு அவன் ₹1,00,000 கூலி கேட்பான். ₹1,00,000 இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு கூலி வேலை போறவன், அவன் வந்து என்ன சொல்லுவான்? இது மாரி வந்து எனக்கு செய்வன பண்ணிட்டாங்க, என்னைய முடக்கிட்டாங்க, எனக்கு கை கால்லாம் ஒரே சோர்வா இருக்கு அப்படின்னு. ஒரு கூலி வேலை பார்க்குறவனுக்கு அவனோட ஒரு உறவுக்காரன் அவன் எந்த அளவுக்கு இருப்பான், இவனை போய் முடக்கிறதுனால அவனுக்கு என்ன இருக்க போகுது. முதல்ல பேசிக்கா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இப்போ ஒருத்தனுக்கு செய்வனை இருக்குன்னு சொன்னா தான் அவன் மாந்திரன்னு நினைக்கிறான், இல்லைன்னா அவன் தான் சாமியாருன்னு நினைக்கிறான். தவறு. நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு செய்வனை கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை கேட்கறதே கிடையாது. இன்னொன்னு எடுத்துக்காட்டு, இங்க இதே சென்னையில ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு 2 பேர் நல்ல ஒரு ஃபேமிலி.
என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் வந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்களுக்கான நட்புங்கிறது அந்த அளவுக்கு அதீதம். ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்குறதே கிடையாது. இந்த இந்து சமயத்தை சேர்ந்தவரோட மனைவி வந்து இவர் வந்து இறந்துட்டார். அவரோட கணவர் இறந்துட்டார். ஒரு இதுல திடீர்னு இறந்துட்டாரு. மாரடைப்புல இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா என்னை தேடி வராங்க. என்னை தேடி வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என் வீட்டுக்காரர் இறந்தது வந்து யாரோ செய்வினை பண்ணி இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க. அது நீங்க என்னன்னு சொல்லுங்கன்ட்டு. நான் பார்த்துட்டு, இல்லம்மா செய்வினைலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் இயற்கையாவே அவரோட இது முடிஞ்சது. அவர் இறந்துட்டாரு. இல்ல, இல்ல. அவர் இறந்ததுக்கு காரணம் அந்த வேற்று யாரோ மதத்த சேர்ந்த வச்சிருக்காங்க. அந்த அந்த நபர். அப்போ இது என்ன மாரியா மூடத்தனமான, முட்டாள்தனமான ஒரு வாதம். ஒரு ஒரு வேற்று மதமா இருந்தாலும், அந்த அளவுக்கு நட்போட உயிரா அந்த மனுஷன் தான் காலையில அவர் இறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது வரைக்கும், கொண்டு நண்பன். வந்து ஈமக்காரியம் எல்லாம் முடிக்கிற வரைக்கும், எல்லாம் பார்த்தது யாருன்னு கேட்டாக்க, அந்த வேற்று மதத்த சேர்ந்தவர். உன்னோட தவறான புத்தினாலயும், உன்னோட தவறான இதனாலயும், அந்த ஒரு ஒரு நல்ல உறவ எப்படி கொச்சப்படுத்தலாம்? இவர் தான் வந்து பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மாரி நெறைய மூடர்களும், முட்டாள்தனமா வாதம் செய்றவங்க இருக்காங்க. இவங்க இவங்க செய்வன பண்ணிட்டாங்க, அவங்க செய்வன பண்ணலாம். செய்வன பண்ண முடியாதுன்னு இல்ல. இங்க செய்வன பண்றதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இங்க தமிழ்நாட்டு ஆட்கள் இருக்காங்க. இப்போ அவங்களும் யாரும் இந்த செய்வன பண்றது, இந்த கெடுக்கிறது அந்த வேலை. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல இது கர்மா, இது நம்மள என்ன திருப்பி பண்ணுங்கிறதே ரிட்டர்ன் தெரியும். அடிக்கும். அந்த அருவா, எடுத்த அருவா ஆடு வெட்டுறதுக்கும் பயன்படும், ஆட்டுக்கு புல்லு வெட்டுறதுக்கும் பயன்படும். அதனால இங்க யாரும் வந்து நம்ம செய்வன பண்றது அப்படிங்கிறதுல யாரும் இறங்குறதில்ல. செய்வன பண்றதுக்கு இங்க குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் ஆட்கள் இருக்காங்க. அவங்க யாரும் வெளியில அவ்வளோதா காட்டிக்கிறதும் கிடையாது. அவங்கவங்க அவங்க வேலைய பாட்டு ஒதுங்கிட்டாங்க. இங்க நான் செய்வனேன்னு அது உங்களோட அதான் சொல்லலாம். உளவியல் ரீதியா இங்க பல பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லப்போனா இந்த கோர்ட்ல கவுன்சிலிங் குடுக்குற மாரி, அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்தாவே ரெடி ஆயிரும். இங்க எல்லாரும் அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நமக்கு செய்வன இருக்குன்னு சொல்லிட்டு, அத ஒரு ஒரு வித்தைய காட்டணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி நீங்க கேட்கிறீங்கல்ல, ஏதாவது ஒரு வித்தைய காட்டினா, ஆ இப்படிலாம் இருந்தது. இத எடுத்தோம், அத எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள கை விட்டு ஒரு கொழுப்பு எடுத்தாக்கா, இதுங்கிறேன். இதெல்லாம் ஒரு ஒரு ஏமாற்று வேலை. அப்ப நம்மளோட மனச திருப்திக்காக ஒரு பண்ற வேலை. இதெல்லாம் பண்ணுனா தான் அவன் சாமியார்ன்னு நெனைக்கிறீங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, ஐயோ! அவரு ஏமாத்திட்டாருங்கிறீங்க. இல்லன்னா மாந்திரீகமே பொய்யி, ஆன்மீகமே பொய்யிங்க. இது எதுக்கு? அப்ப நம்ம சரியா இருக்கணும். நம்ம கும்புற தெய்வம் இன்னைக்கு எந்த பக்தி ஒழுக்கமான பக்தியா இருக்கு? யாருக்கிட்டயும் இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அ அ கடவுள கடவுள தவிர யாருக்கும் நான் கடவுள்ட்ட தான் நான் எல்லாமே சரணாகதி ஆயிடுறேன். யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதே கிடையாது. ஒரு எறும்பு கூட பாவம் நடிச்சதும் கிடையாது. ஆனா, இன்னைக்கு காலையில கூட நான் இப்படி பேசிட்டு போற ஒருத்தர நான் காலைல நான் வரேன். எனக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் டூ வீலர்ல போறாரு. இவரு போகும்போது என்ன பண்றாரு, காரி காரி துப்பிட்டு போயிட்டு போறாரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த இடத்துலயும் மூக்குச்சளிய பின்னாடி டூ வீலர்ல அந்த குழந்தை. அடடா! ம். இப்போ இவரு பட்டையும் கொட்டையும் போட்டு பிரமாதமா இருக்காரு. அவர எனக்கு தெரியும். நான் வண்டிய நிறுத்தி சொல்லிட்டு போனேன். யாருக்குமே நான் கெடுதல் நினைக்க மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். இப்ப பின்னாடி உனக்கு டிபி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதோட இது யாருக்கு அந்த சரி. குழந்தைக்கு என்ன பாவம்? அப்ப நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பாவம் இங்க 100% யோக்கியமானவன் எவனுமே கிடையாது. உண்ம. அப்போ நம்ம பாவம் பண்ணலாம், அத பண்ணலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிட்டு, அப்புறம் நம்ம குத்துது குறையுது அப்படின்னாக்கா, நம்ம செஞ்ச கர நம்ம நல்லது கெட்டதோட பயணத்த இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம். இதுக்கு போய் அவன் செய்வன பண்ணிட்டான், இவன் செய்வன பண்ணிட்டான்னா, அது ஒரு சரியான வாதமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, செய்வன பண்ற அளவுக்கு நம்ம தகுதியான்னு முதல்ல பார்க்கணும். ம். நமக்கான எதிரியானவன் அந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தா தான் உனக்கு போய் இருப்பான். அவனே பிச்சை எடுத்துட்டு இருக்கவன், இல்லன்னா ஒண்ணுக்கு இல்லாம இருக்கிறவன போய் உனக்கு எப்படி போய் செய்வன பண்ணுவான்? அதெல்லாம் அதுக்கான வாதமே கிடையாது. ஆ எப்போ செய்வன பண்ணுவான்? இல்ல எதையாவது இடத்த வித்தாது, இல்ல எதையாவது வித்தாது செய்வன பண்ணுவான்னா, உன்னால பாதிக்கப்பட்டிருந்தா, உன்னால துரோகத்தால பாதிக்கப்பட்டிருந்தா, உன்னால ஏதாவது வஞ்சிக்கப்பட்டிருந்தா, கண்டிப்பா அவன் போய் யாரையாவது ஒருத்தர் தேடி போய் கண்டிப்பா பண்ணுவான். அதுக்கு உண்டான பலன நீ அனுபவிச்சு தான் அப்ப போய் சங்கரா சங்கரா அப்படின்னு பேசி பிரயோஜனம் இல்ல. அப்ப நம்ம வாழும்போது நம்ம சரியா வாழ்றோம். அவ்வளோதான். இங்க பல பேருக்கு ஆ செய்வினைங்கிறது ஒண்ணு கிடையாது. நீங்க தெய்வத்த சரியா கும்பிட்டு, வீட்ல தீபம் விளக்கேத்தி, நீங்க தூப தீபம் காட்டி வழிபட்டாவே, உங்களுக்கு எந்த மாந்திரீக பாதிப்பும் வராது. அதுதான் உண்மை. அத மீறி ஒண்ணு இருக்கு, ஆட்டி படைக்குதுன்னா, அப்போ ஒரு நல்ல மாந்திரீகர தேர்ந்தெடுங்க. அப்ப அந்த விஷயத்த வேரோட கிள்ளி எடுக்கலாம். இத விட்டுட்டு போய் நான் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறது, அது சரியான வாதம் கிடையாது.
நீங்க அருமையா சொன்னீங்க சார். ஏன்னா, இப்போ இத வச்சு நெறைய பேர் அப்பாவி மக்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஏமாத்தி அவங்களுக்கு இந்த உங்க சொந்தக்காரங்க வச்சுட்டாங்க, உங்க மாமா வச்சுட்டாங்க, அவங்க சொந்தத்துக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொந்தத்துக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு உருவாக்கி, இது மூலியமா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்து தயாரா இருக்கிறாங்க. இந்த மாரி இருக்கிற கும்பலுக்கு நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் இப்ப தெளிவா சொல்லிட்டு சொல்லுங்க. இருக்கேன் இல்லையா? நீ நீ சும்மா போயிட்டு ஒருத்தன்ட்ட போயிட்டு நான் எனக்கு என்ன செய்வன இருக்கு, செய்வன இருக்குன்னு. அதுக்கு இன்னைக்கு இருக்க கால ஓட்டத்துல காலையில எந்திரிச்சா எங்கடா போலாம்? எங்கடா சம்பாதிக்கலாம்? என்ன பண்ணலாம்? அவனுக்கு 1008 பிரச்சனையில ஓடிட்டு இருக்கான். இத மீறி ஒருத்தனுக்கு போய் அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து, அவனோட முடி எடுத்துட்டு வந்து, இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒருத்தன்ட்ட போய் நின்னு, அவனுக்கு ₹1,00,000 பணம் குடுத்து, நீ அவனுக்கு செய்வன பண்ணு, அவன கெடுன்னு எவனும் போய் நிக்கிறதுக்குலாம் இங்க நேரங்காலமே இல்ல. காலையில எந்திரிச்சா நைட்டு 10 மணி ஆயிருது. அவன் வேலைய அவனும் சம்பாதிச்சு சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது. வர்றதுக்கு. இதுல போய் ஒருத்தன் நீ செய்வன பண்ணா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில போய் விழுந்துட்டாரு. அது செய்வன பண்ணான்னு. இன்னைக்கு வீட்ல இருந்து பல பேரு சென்னையில கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பசங்கலாம் வண்டி ஓட்டிட்டு கிளம்பும்போது, இன்னைக்கு எனக்கு பாடைய கட்டிருங்க அப்படிங்கிற மாரி தான் கிளம்புறாங்க. ஏன்னா லாரி கடியில போறான், இதுக்கு போறான். நம்ம பண்ற தப்புனால, நம்ம ஒரு விஷயத்த சம்பாதிச்சுட்டு, கடைசியில கடவுள் குத்தம், இல்ல அவன் செய்வன பண்ணிட்டான், மாமன் மச்சான் செய்வன இங்கெல்லாம் யாரு யாருக்கு செய்வன பண்றதுக்கு தயாராவும் இல்ல, தகுதியும் இல்ல. அவ்வளோதான். ம். செய்வனங்கிறது ஒருத்தனுக்கு எப்போ செய்ய அவன் முற்படுவான், இல்ல அதுக்கு உண்டான ஆள தேடி போவான்னா, அவனுக்கான அவன் வஞ்சிக்கப்பட்டா, இல்ல துரோகத்தால வஞ்சிக்கப்பட்டிருந்தா, இல்ல அவனுக்கு ஒரு துரோகம், அநீதி இழைக்கப்பட்டிருந்தா தான், அவன் இவன ஏதாவது பண்ணி தீரணும் அப்படிங்கிற ஒரு இல்ல ஏமாற்றப்பட்டிருந்தாக்கா, அவன் அத தேடி போவான். அதுக்கான சரியான ஆட்கள் கிட்ட அவன் போய் பண்ணும்போது, அதுக்குண்டான அந்த விளைவ, அந்த உப்பு தின்னதுக்கு உண்டான தண்ணிய குடிச்சு தான் ஆகணும். இத தவிர மாமன் பண்ணிட்டான், மச்சான் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான்னு சொல்றதெல்லாம், இதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அத நெனச்சுட்டு போறதுக்கு பதிலா நீ தெய்வத்திட்ட போய் நின்று. அவ்வளோதான். ம். சரி இதெல்லாம் பயனடைஞ்சவங்கன்னு சொன்னீங்க. இத வச்சு வியாபாரம் பண்ணி ஏமாத்துறாங்களே, அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? இல்ல அதெல்லாம் இது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. அதுக்கு மேல நான் தான் சொன்னேன். இது வராகிங்கிற ஒரு பேர தொட்டு, நீங்க இங்க பல பேர் வியாபாரம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வராகி இன்னைக்கு பேசுறவங்க அத்தன பேரும், வராகிய கும்பிடக்கூடாது. அது கோயில்ல தான் இருக்கும். அது ஒரு ஆக்ரோஷமான தெய்வம். காளி ஆக்ரோஷமான தெய்வம். சிலை வச்சு அப்படி வழிபடுறது, எப்படின்னு ஃபோட்டோ வச்சு சொன்னவங்கலாம் இப்ப எங்க வழிபடக்கூடாது. போயிட்டாங்க? நான் இன்னைக்கு ஒரு 6 வருஷ காலமா வராகி எல்லாரும் வீட்ல வச்சு கும்பிடுறதுக்கு நான் தான் முதல்ல முன்னேற்பாடா பண்ணேன். நான் தான் வீட்ல வச்சு கும்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான். இன்னைக்கும் பல பேர் வீட்ல வச்சு வராகிய கும்பிட்டுருக்காங்க. சிறப்பு. யார் வாழ்க்கையில என்ன கெட்டு போயிட்டாங்க? அப்ப இவங்க சொன்னவங்களோட கருத்து தப்பா? நான் கொண்டு போய் சேர்த்த என்னோட கருத்து தப்பா? அப்போ ஒரு சிலர் ஒரு சிலரோட எண்ணத்துக்காக அவங்க 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 வேற ஒரு சில நோக்கத்துக்காக இருக்கணும். இங்க எல்லாமே அதான் சொல்லலையா? வியாபாரத்த நோக்கி ஓடிட்டு இருக்கு. நீங்க அத விட்டுரு. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் வராகிய வீட்ல வச்சு, அது ஒழுக்கம் சார்ந்து சாமி கும்பிட ஆரம்பி. அவ பார்த்துக்குவா. குழந்தைக்கு தாய்க்கு தெரியும் குழந்தையோட அருமை. குழந்தைக்கு என்ன தேவை குடுக்கணுங்கிறது தாய்க்கு தெரியும். அதனால அ அந்த அம்மா உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்த குடுக்கணுமோ, அத கண்டிப்பா குடுப்பா. அத விட்டுட்டு நீங்க போய் மத்தது கண்டது கழியதுக்கு அவங்களுக்கு, இவங்களுக்கு செலவு பண்ண அப்படி இன்னைக்கு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க, அ இந்த மாரி ஏமாற்றுக்காரங்களுக்கு என்ன பண்ணாங்க? இது ஏமாற்றுக்காரன் நான் அவங்கள பத்தி நான் பேசவே இல்ல. இன்னைக்கு ஒரு சினிமான்னு எடுத்துட்டாக்கா நல்லவனு ஹீரோவும் இருப்பான், வில்லனும் இருப்பான், இருப்பாங்க. எல்லாமே இருப்பாங்க. இத வச்சு இப்படி இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி, ஜாலம் பண்றவங்க, இந்த மாரி ஏமாற்று வேலை பண்றவங்கள தான் இன்னைக்கு உலகம் நம்புது. அப்போ இவங்கள தான் அப்ப உண்மைன்னு அத நம்புறீங்க. பண்ற மாரி ஒரு சில வித்தைய இன்னைக்கும் ஆ இது பண்ணு இந்த அ இதுல வந்து மணி எடுத்து ஆட்டுனாக்கா மணி அடிக்கும். ஆத்மா வந்துச்சு. அதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. ஆத்மா எப்படி சும்மா மணி அடிச்சுட்டா வந்து நின்னுட்டு இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. அ அதெல்லாம் யோசிக்கிறதே தப்பு. இங்க நம்ம ஒரு விஷயத்த நமக்கு நடக்கணும். நம்ம வாழ்வியல்ல அடுத்ததுக்கு போணும்னா, நமக்கு தெய்வ சக்தி இருக்கணும். இவங்க இப்போ ஒருத்தர்ட்ட வராங்க. இப்ப நான் என்கிட்ட வராங்க அப்டின்னாக்கா, இப்போ எல்லாரும் இப்போ உங்ககிட்ட வராங்க. நீங்க என்ன பணம் வாங்காம பண்ணிருவீங்களா? இப்ப பலருக்கும் ஒரு சிலர் இப்ப என்ன ஒரு மாரி கேள்வி இதுல வரும். இருக்கவங்கல என்ன கேட்பாங்க? நீங்க என்ன பணம் வாங்காம பண்ணிருவீங்களா? இன்னைக்கு எத செய்யணும்னாலும் பணம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு கணவன் மனைவி வராங்க. ஒரு பிரச்சனைக்கு வராங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பூஜை சாமான் வாங்குறதுக்கோ, அவங்களுக்கு உண்டான ஒரு ரூ. 10 சூடம் வாங்குறதுக்கோ, நம்ம ஒரு பூ இன்னைக்கு ஒரு முழம் பூ ரூ. 250 விக்குது. ம். இப்ப எப்படி இப்ப இதெல்லாம் வந்து வாங்கணும்னா, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணா காசு வாங்கிக்கங்க" அப்படிம்பாங்க. இப்ப இவங்க பேரு குமாரு, இல்ல சொக்கன், முனியாண்டி இவங்க பேர சொன்னாக்கா பூக்கடைக்கார அக்கா வந்து ஃப்ரீயா குடுத்துருமா? இல்ல இவங்க பேர எழுதிக்கிட்டாக்கா, இல்ல நமக்கு பூஜை சாமான் எல்லாமே ஃப்ரீயா வந்துருமா? அப்ப அந்த அறிவு நமக்கு யாருக்குமே இங்க இருக்கிறதில்ல. அது எப்படி வருவாங்க? ஒரு விஷயத்த செய்யணும்னா, அதுக்கு உண்டானது நம்ம செய்யத்தான் வேணும். ம். அ எல்லா விஷயத்துக்குமே இங்க பணங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? அப்ப அத யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அப்ப அது இல்லாம நமக்கு எல்லாம் நடந்துரும்.
சோசியல் மீடியால ரூ. 500 தொழில் வசியமை இருக்கு. ரூ. 300 ஆண், பெண் வசியமை இருக்கு அப்படின்னா, இத நம்ம முத்தி யோசிக்கணும். அதை எப்படி அவ்வளோ ரூபாய்க்கு குடுக்கணும்? இன்னைக்கு பலரும் என்ன பண்றாங்க, உங்கள மாரி ஆட்கள மக்கள வந்து தேடி போகும்போது என்ன பண்றான், அவன் அரகஜா வாங்கி ஒரு ரூ. 20 அரகஜா வாங்கி அந்த டப்பா நெறச்சு குடுத்துருவான். அத வாங்கி வச்சுட்டு இப்ப நான் குடுக்குற மை பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு கூட அதிகம் இருக்காது. 1 கிராமுக்கு உள்ள தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 1 கிலோ இன்னைக்கு மை தயாரிக்கணும்னா கிட்டத்தட்ட ரூ. 5,00,000 செலவாகுது. அதுல கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா, 1 கிலோல 550 கிராம் தான் கிடைக்கும். அப்போ இத இத வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது, அப்ப அதுக்குண்டான அந்த பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதெல்லாம் இங்க யாரும் யோசிக்கிறது. அப்ப ரூ. 500 கிடைக்குது, ரூ. 300 கிடைக்குது, ரூ. 200 கிடைக்குது. அத வாங்கி வச்சுட்டு, ஓ கமகமன்னு மணக்குது. ஓகே. அப்ப என்ன நடக்கலன்னா, அது 1 வருஷம் ஆனாலும், 10 வருஷம் ஆனாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அப்போ இங்க போயி இவங்க ஏமாத்துறாங்கன்னா, உங்களோட மனநிலை அப்படி இருக்கு. அப்ப நாம தேடி போறவன் சரியான நபராங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள குறை சொல்லுங்க. ஓகே சார். எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.